கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். வாழ வைக்க சீறி வந்த திருமகன். குழப்ப புரட்சி மேல ஏறி வந்த தலைமகன். வாழ வைக்க சீறி வந்த திருமகன். குழப்ப புரட்சி மேல ஏறி வந்த சரங்கன். புரட்சி தலைவரோட தர்ம மரங்கள். மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். வாழ வைக்க சீறி வந்த திருமகன். கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். வாழ வைக்க சீறி வந்த திருமகன். கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்ம மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும். போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும். மாணவன உயர்த்தினதும் குடிமரமத நாயகனும் இபிஎஸ் என்ற இருந்து மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி.
நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் இபிஎஸ் என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்.
நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமத்து நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி.
தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமது நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்
புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமது நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன். புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவனை உயர்த்தினதும் குடிமரமது நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி
பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய கொடிகளை கீழே இறக்கி பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறக்கிடுங்க இறக்கிடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அருளாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலுவோடும் பொதுவோடும் வழிநடத்துகிற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ன கொடுப்பார், ஆளுகிற நேரத்தில் ஏழு கொடுப்பார். இந்த நாட்டு மக்களுக்கு அம்மா போல தலைவரை போல கொடுப்பாரா என்று ஏங்கிய நேரத்தில் அள்ளி கொடுத்த தலைவர் நம்முடைய அருமை அண்ணன், சேலத்தினுடைய இரும்பு மனிதர், இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே. உங்களிடையே எழுச்சி உரையாற்ற வருகிறார்கள். அருமை அண்ணன் உரையாற்ற இருக்கிறார் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் இருவரும் தலைவர்களை வணங்கி வாக்காளர் மக்களே, இந்த தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி தலைமுறையாற்றிய முன்னாள் சட்டப்பேரவைக்குழர் மாவட்ட கழக செயலாளர் அருமை நம்பர்
திரு சொரத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமிச்ச குமரகுரு அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் கே கோபால் எக்ஸ்எம்பி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் சிவராஜமாணிக்கம் அவர்களே, அம்மா பேரவை துணை செயலாளர் எம்பிஎஸ் சிவசுப்பிரமணியன் அவர்களே, மரியாதைக்குரிய கோ சூரியமூர்த்தி அவர்களே, திரு ஏபிஆர் பக்தரட்சகன் அவர்களே, வடக்குத்துரா கோவிந்தராஜ் குறிஞ்சப்பாடி மேற்கொண்டு செயலாளர் அவர்களே, வடலூர் நகர கழக செயலாளர் வடலூர் CS பாபு அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் திரு KG வாசிம் அவர்களே, திரு MD வினோத் அவர்களே, குறிஞ்சிப்பாடி பேரூர் செயலாளர் சிதா ஆனந்த பாஸ்கர் அவர்களே, பிஜேபி மாவட்ட தலைவர் திரு அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு ஆர் ஞானசந்திரன் அவர்களே, IJK மாவட்ட தலைவர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட தலைவர் திரு என் சங்கரலிங்கம் அவர்களே, மாவட்ட மகளிர் செயலாளர் திருமதி ஆர் ஜான்சி ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உறுத்தாக்குகின்றேன். மெதுவா கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்கப்பா, ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்க, கொஞ்சம் வழி விடுங்க பார்க்கலாம். தம்பி கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் மெதுவா பாப்பா, கொஞ்சம் வழி விடுங்கப்பா, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, போகட்டும், கொஞ்சம் வழி விடுங்க, முன்னாடி கொஞ்சம் வழி விடுங்க தம்பி, கொஞ்சம் வழி விடுங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு. (2026) சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும். ஸ்டாலினுடைய கனவு பகல் கனவா இருக்கும். கூட்டணி 200 இடங்கள்ல வெற்றி பெறும் சொல்றாரு, அது அவருடைய கனவா இருக்கலாம். ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 210 தொகுதியில வெற்றி பெறும். இங்கே மக்கள் ஆதரவோடு குறிஞ்சிப்பாடியில இங்கதான் அமைச்சர் இருக்காரு, அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஏதாவது செஞ்சிருக்காரா? செய்யாட்டி போது மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்காத பரவாயில்ல. இங்க இருக்கின்ற அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கார். இங்க வந்திருக்க எல்லாமே வேளாண்மை துறை விவசாயிகள், விவசாய தொழிலாளி. இந்த வேளாண்மை துறை அமைச்சர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், இந்த தொகுதியை சேர்ந்தவர், ஏதாவது இந்த மக்களுக்கு செஞ்சிருக்காரா? அவரு திமுக தலைவர் சொன்ன மாதிரி வேளாண் பட்ஜெட்னு ஒண்ணு போடுறாரு. இந்த மக்களை தான் ஏமாத்துறான்னு பார்த்தா ஒட்டுமொத்த விவசாயிகளையும் இந்த அமைச்சர் ஏமாத்திட்டு இருக்கார். நீங்க பாத்தீங்கன்னா வேளாண்மை துறை அதுக்குன்னு ஒரு தனி பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 20 டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னா சேர்த்தி அதை அறிவிச்சிட்டார். எவ்வளவு பித்தலாட்டம் பாருங்க, எவ்வளவு மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க, விவசாயிகளை எப்படி ஏமாற்றுறாங்க பாருங்க. 20 டிபார்ட்மெண்ட்டையும் ஒன்னா சேர்த்தி வேளாண் பட்ஜெட். அந்த 20 துறையில் இருக்கிற சார்ந்ததெல்லாம் தனித்தனி துறை. வேளாண்மை துறைங்கிறது தனித்துறை, கால்நடைத்துறை தனித்துறை, நீர்ப்பாசனத்துறை தனித்துறை, இப்படி பல கூட்டுறவுத்துறை தனித்துறை, இப்படி எல்லா துறையிலும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டா சேர்ந்து அதுதான் வேளாண் துறை பட்ஜெட். அதுல எல்லா துறையும் சேர்ந்த நிதியெல்லாம் ஒன்றா சேர்த்தி வேளாண்மை துறையில பார்த்தா ஆயிரக்கணக்கான கோடி அதுக்கு ஒதுக்கப்பட்டதா ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கி சட்டமன்றத்தில் 2 மணி நேரம் மூச்சு வாங்க பேசி கடைசியில் ஒன்றும் காணாம்.
4 வருஷமா பட்ஜெட் போட்டிருக்கிறார் திரு வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களே. 4 ஆண்டு காலமாக தொடர்ந்து வேளாண்மை பட்ஜெட் போட்டுக்கிறீங்க. அந்த வேளாண் பட்ஜெட்டை போட்டதுல என்ன திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்ற ஒன்னையாவது சொல்லு பார்க்கலாம். அத்தனையும் பொய், அத்தனையும் விவசாயிகளை ஏமாற்றுகின்ற அமைச்சர் இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர். நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த விவசாயியை ஏமாத்திட்டு இருக்கார். இன்றைக்கு கால்நடை துறைனா அதுக்கு தனி நிதி, தனித்துறை. இப்படி ஒவ்வொரு துறையா 20 துறை இருக்கும்போது அந்தந்த துறை சார்ந்த மானிய கோரிக்கை வரும்போது அதை அறிவிப்பாங்க. ஆனா இவர்கள் என்ன பண்ணாங்க, விஞ்ஞான மூளை படைச்சவங்க, திமுக காரரு விஞ்ஞான மூளை படைச்சவங்க. விவசாயியை ஏமாற்றுவதற்காக கவர்ச்சிகரமா திட்டத்தை அறிவிக்கிற மாதிரி பல துறையை சேர்ந்த நிதியெல்லாம் இந்த வேளாண் பட்ஜெட்ல கொண்டு வந்து அறிவிச்சு விவசாயிகளை இந்த அரசு ஏமாற்றிதான் மிச்சம். விவசாய தொழிலாளி நீங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா விவசாயி சேர்ந்த தொழிலாளி அதுக்கு ஏதாவது செஞ்சிருக்கா? அதுவும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சியில் விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், அதையும் காணோம். இங்க இருக்கிற விவசாய தொழிலாளிக்கு ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டம் நடந்துகிட்டு இருந்தது. திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா 180 நாளா உயர்த்தினாங்களாமா? உயர்த்தினாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த சம்பளத்தை உயர்த்தும். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளருக்கு சம்பள உயர்வு, சம்பளத்தை உயர்த்தினாங்களா? 100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சி 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அந்த வேலை பணிக்கு நாட்கள் குறைஞ்சு போச்சு இந்த ஆட்சியில். அது மட்டும் இல்ல, தேர்தல் நேரத்தில் ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு பதிலாக 2 கிலோ சர்க்கரை போடுறேன்னு சொன்னாங்க. போட்டாங்களாமா? கேஸ் மானியம், சிலிண்டர் கேஸ் மானியம் மாதந்தோறும் 100 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? ஏமாத்திட்டாங்கல்ல. இப்படி ஏழை மக்களுக்கு கவர்ச்சிகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி தான் திமுக கட்சி. அதோட எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டோம், 1000 ரூபாய் கொடுத்துட்டு பேசிக்கிட்டே இருக்காரு. எப்ப கொடுத்த? 28 மாசம் கழிச்சு நாங்க சட்டமன்றத்தில் தேர்தல் நேரத்தில் திமுக அறிவிப்பில் வெளியிட்டீங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குன்னு சொன்ன. ஏன் கொடுக்கல? 28 மாசம் உங்களுக்கு போராடி நாங்க போராடினதுனால தான் இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்தது. இவர்களா மனம் வந்து கொடுக்கல. இப்போ விதிகளை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. விதிகளை தளர்த்தி 30 லட்சம் பேருக்கு தரங்குறாங்க. இப்ப என்ன ஆகுது? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. போச்சா? 52 மாசம் பணம் போச்சா? இப்ப எதுக்காக கொடுக்குறாங்க? உங்களுடைய கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல. ஆனா இவர்களுக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அந்த 30 லட்சம் மக்கள் குடும்பத்தை ஓட்ட அப்படியே அல்றதுக்காக 1000 ரூபாய் கொடுப்பன்னு சொல்லி இருக்கிறாங்க. வந்தாதான் நெசம். அதுவும் ஆக இப்படி மக்களிடத்திலே ஒரு குழப்பத்தை விளைவித்து கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம இன்றைக்கு வாக்குகளை பெறுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட பேப்பர் கொடு, விளம்பரம். நீங்க பாத்தீங்கன்னா இதை ஒண்ணு தூக்கிட்டு வர போறாங்க வீடு வீடா. யாரு? உங்களுடன் ஸ்டாலின். எது உங்களுடன்? இதுவரை யாரோட இருந்தாரு? இப்பதான் நம்மளோட ஸ்டாலின் வந்திருக்காரு. ஆக 4 வருஷம் உருண்டோடி போயிட்டுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார். சிந்திச்சு பார்த்தாங்க, அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. இதுக்குன்னு ஆள் வச்சிருக்காரு அவரு. அவருடைய மருமகன் தான் இதுக்கு இன்சார்ஜ். யாரு? மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகன் இருக்கார். அவரு இது மாதிரி மாமா நான் ஒரு விளம்பரத்தாள் அடிச்சு கொடுக்குறேன், இது வீடு வீடா போய் கொடுங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தாளில் கொடுக்கிறார். இதை என்ன சொல்றாரு? தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள். இது வரைக்கும் ஒன்றும் செய்யவே இல்லை. இனிமே வந்து கிளிக்க போறாரு. பிறப்பு சான்று, இறப்பு சான்று,
புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டாரு. செய்யவா போறாரு, கொடுக்கறதால கொடுக்குற நோட்டீஸ்ல இப்படி ஏராளமா அடிச்சு கொடுத்துட்டு மக்களை வந்து பார்க்க போறாங்களாம். இந்த அதிகாரிகள்லாம் வீடு வீட வந்து கதவை தட்டி இதை கொடுத்து இந்த குறையெல்லாம் நீக்கிறோம் நீங்க சொல்லுன்னு சொல்லி உங்க வீட்டு வந்து விசாரிக்க வர இருக்காங்க. அப்போ 4 ஆண்டு காலமா மக்களை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் சிந்திக்கவில்லை என்பது அவரே ஒத்துக்கிட்டார்ல. இப்பதான் அடிப்படை வசதி வேணுமா, எப்படி செய்ய முடியும் ஒரு வருஷத்துல? இன்னும் 8 மாசம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இதே மாதிரி தான் நான் முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப கிராமமா போனார். இவர் மட்டும் இல்ல, இவருடைய மகனையும் கூட்டிட்டு போனார், உதயநிதியும். இவர்களோட இங்க இருக்கிற அமைச்சர் இருக்காரு வேளாண், அவரும் ஊரா போனாரு. அங்க இருக்கிற அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர் அப்ப இருந்தாங்க. அவரெல்லாம் ஊரா போய் கிராமத்துல நகரத்துல ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஒரு திண்ணியில் அமர்ந்து அங்க சொல்றாங்க, உங்களுடைய குறைகள் இருந்தால் நீங்க ஒரு தாளை எடுத்து அதுல எழுதி நான் கொண்டு இருக்கிற பெட்டி வச்சிருக்கிறேன், அந்த பெட்டியில போடுங்க. நீங்க போட்ட பிறகு அந்த பெட்டிக்கு பூட்டை போட்டு சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வைக்கிறேன். இது என்ன தங்க நகையா போடுறாங்க, வைர நகை போடுறாங்களா? அந்த பெட்டி பூட்டி போட்டு சீல் அடிச்சுட்டு போறாராம். அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறைய தீர்ப்பாராம். அப்புறம் எதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறீங்க? நீங்க தானே ஏற்கனவே உங்கள்கிட்ட மனு வாங்கிட்டாங்க, குறைய தீர்க்கணும் தானே மனு வாங்கினீங்க. அப்ப எதுக்கு மறுபடியும் இந்த மனு, இந்த விளம்பரத்தால் எதுக்கு? ஏற்கனவே மக்களை ஏமாற்றிட்டு போதாதா? அது மட்டும் இல்ல, இவர்கள் எப்பவுமே விஞ்ஞான மூலப்படுத்துவீங்க. தேர்தல் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, அங்க இருக்கிற தலைவர் இருந்து தொண்டை வரைக்கும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு ஏமாற்ற கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்படிப்பட்ட கட்சி தான் திமுக கட்சி. வீடு வீடா வருவாங்க, உஷாரா இருங்க. இன்னொன்னு, எல்லா கட்சியும் உறுப்பினர் சேர்த்துவாங்க, கட்சிக்கு உறுப்பினர் சேர்த்துவாங்க. அது இந்தியாவில் முழுவதுமே யார் விருப்பமோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியில் போய் இணைஞ்சுக்குவாங்க. அதுதான் இதுவரைக்கும் நடைமுறை. திமுகவிலையும் அப்படித்தான் இருந்தது. ஆனா திரு ஸ்டாலின் என்னைக்கு திமுக தலைவர் வந்தாரோ அன்னைக்கே திமுக உறுப்பினர்லாம் வேற கட்சிக்கு மாறி போயிட்டாங்க. புதிய உறுப்பினரும் சேர்க்க முடியல. பார்த்தாரு, இப்போ ஊட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கட்சியில சேர்த்துற அவல நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது, படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க, கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான். ஒண்ணுமே செய்யல. அது மட்டும் இல்ல, திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், அவர் நிதி அமைச்சராக இருந்தார். 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். அதில் என்னன்னா, திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன், உதயநிதி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய மகன், 2 பேரும் சேர்ந்து திரு சபரீஸ்வரன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் 30,000 கோடியை கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார் என்று செய்தி வெளியிட்டார். அப்படின்னா 2 வருஷத்துலயே 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா இந்த ஆட்சி தேவையா? நாம சொல்லலைங்க, எதிர்கட்சி சொல்லல, மக்கள் சொல்லல. திமுக அமைச்சரவையில் இருந்த ஒரு அன்றைய நிதி அமைச்சர் இந்த செய்தியை ஆடியோ மூலமா தெரிவிச்சாரா இல்லையா? இது வரைக்கும் ஸ்டாலின் பதிலே சொல்லல. ஆட்சிக்கு கொள்ளையடிக்கிறது ஒண்ணுதான் திமுகவுடைய நோக்கம். அத்தனை துறையிலையும் ஊழல் இல்லாத துறையே இல்லை. அவருடைய தாரக மந்திரமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். என்ன கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம்.
வேற என்ன மக்கள் கண்டாங்க? இன்றைக்கு வேளாண்மை துறை அமைச்சர் இருக்காருங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கரும்பு, ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா விவசாயிகளுக்கு? ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஆதார விலை 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? அப்படி விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்கல்ல. வேளாண்மை துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, நான் ஒவ்வொரு வேளாண்மை துறை மானிய கோரிக்கை வரும்போது எழுந்து கேட்பேன், நீங்க 4000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்களே, என்னாச்சுன்னு. எங்களுக்கு 5 வருஷம் இருக்குது, 5 வருஷம் கழிச்சு நான் கொடுப்பேன். 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே போயிருது, நீங்க கொடுப்பேன். 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே போயிருது, அப்ப எப்ப கொடுக்க முடியும்? மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர். அது மட்டுமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. 4 அதிகாரி, கூடுதல் தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்துள்ள 4 IAS மூத்த அதிகாரிகள் நியமிச்சிருக்கிறாங்க. எதுக்கு? ஒவ்வொரு IAS அதிகாரிகளுக்கும் கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட் 10 டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அமைச்சர் சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. முதலமைச்சர் சொன்னாரு, ஒன்றும் நடக்கல. பிறகு பார்த்தாரு, அங்கங்க இருக்குத விவாதம் அடையில. செய்தி தொடர்பாளர் பேசினாங்க, ஒன்றும் முடியல. பொதுக்கூட்டத்தில் பேசி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள், மக்களுக்கு செய்த நன்மையெல்லாம் இந்த 4 IAS அதிகாரிகளை வச்சு நாள் ஒன்றுக்கும் மக்களிடத்துல இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா? எவ்வளவு நாடகம் ஏங்க! அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது? இப்ப 4 மூத்த IAS அதிகாரியில நீங்க இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது? அது மட்டுமல்ல, செய்தி மக்கள் தொடர்பு துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒரு துறை இருக்குது. அந்த துறையின் வழியால தான் அரசுடைய செய்திகள் வெளியில் வரும். அப்ப அந்த துறை என்னாச்சு? இந்த துறை என்னாச்சு? கடப்புல போட்டான். அதுல இருக்கிற மந்திரி என்னாச்சு தெரியல. அதுல இருக்கிற துறை செயலாளர் என்னாச்சு ஒன்னும் தெரியல. இந்த நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு காலையில இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. 4 மூத்த IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் செய்த நன்மையும் மக்களுக்கு எடுத்து போய் சொல்ல வேணுமா? எப்படி போய் பேசுறாங்க? இந்த 4 IAS கூடுதல் அதிகாரிகள் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம், உண்மை செய்தி சொல்ல வேண்டும், உண்மையான செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படி ஏதாவது தவறான பொய்யான செய்தியை திரு ஸ்டாலினுடைய வேண்டுகோளுக்கு நீங்க தெரிவித்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 வரும். அதற்கு தகுந்த பதிலை இந்த IAS அதிகாரி சொல்ல வேணும். கேவலமா இல்ல? அதுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அதிகாரி இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு மூத்த 4 IAS அதிகாரி போட்டு இவர் நன்மை செய்த நாட்டு மக்களுக்கு விளக்க வேணுமா? முடிஞ்சு போச்சு கதை. அதனாலதான் இத்தனை பேருக்கு இவ்வளவு அவதாரம் எடுக்கிறாரு, என்னென்னமோ அவதாரம் எடுக்கிறாரு. எப்படியாவது உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறாரு, 4 IAS அதிகாரி போடுறாரு. ஆக நாட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்த நிலையை இதன் மூலமாக ஸ்டாலினை தெளிவுபடுத்திட்டார். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டிடம் கட்டுவதை தவிர்த்து வள்ளலார் திருச்சபை மறைக்காமலும் பொதுமக்கள் பக்கத்திற்கு எந்த இடையிலும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த வள்ளலார எவ்வளவு பெரிய பூமி, புண்ணிய பூமி, இதுல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் கையப்படுத்தி வேறு துறைக்கு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்ததையும் இதற்கு விடிவு காலம் பிறக்கும். அது மட்டுமல்ல, குறிஞ்சிப்பாடி தொகுதி இயற்கை சீற்றத்தால் அடிக்கடி வருவதனால கரும்பு, வாழை, பூக்களுடைய பயிரிட்ட பயிர்கள்லாம் சேதமாகுது. அதை தடுக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். குறிஞ்சிப்பாடி சிப்காட்ல சுமார் 40 தொழிற்பேட்டை இருந்தது, 15 தான் இயங்குது, மற்றதெல்லாம் மூடி கிடப்பதாக சொல்லுகிறார்கள். சிலதை இயங்காமல் நிறுத்தி வைக்க சொல்கிறார்கள். அதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவர்கள் இயக்கப்பட்டு வேலைவாய்ப்பை உருவாக்கி தரப்படும். அதே போல குறிஞ்சிப்பாடி தொகுதி மீனவர்கள் நிறைந்த பகுதி என்பதால இவர் வாழ்வாதார முன்னேற்ற வகையில் துறைமுக பணியை விரைந்து முடிக்க
உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். அதோட இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நெசவாளர்கள் அதிகமாக இருக்குது. நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதியில் இந்த நெசவாளர்கள் இன்றைய தினம் அந்த தொழில் சரிந்து நலிவடைந்து இருக்கின்றது. அந்த தொழில் சிறக்க உரிய நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும்போது, நான் முதலமைச்சர் இருக்கும்போது வருட மானியம் 50 ரூபா இதற்கு ரிபேட் கொடுப்பாங்க. அப்ப அந்த கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேங்கிய நிலையில் இருந்த பொழுது கைத்தறி நெசவாளர்கள் அதனுடைய தலைவர்களும் என்னை சந்தித்து கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் அம்மாவுடைய அரசு அவருடைய மானியத்தை 300 கோடி ஒதுக்கி கொடுத்தது. நெசவாளுடைய பாதுகாப்புக்காக நெசவால் நெய்யப்பட்ட அந்த கைத்தறி துணிகள் விற்பனை செய்வதற்கு 300 கோடி மானியமாக கொடுக்கப்பட்ட அரசு அதிமுக அரசு. அவளுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்த அரசு அதிமுக அரசு. அது மட்டுமல்ல, நெசவாளர்கள் கோரிக்கை வச்சாங்க. நான் சட்டமன்றத்திலையும் திமுக அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன். நெசவாளர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தில் அந்த துணி நெய்கின்ற நெசவாளர்கள் அவ்வப்போது கூலி வழங்கப்படும். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் அதில் இருக்கிற பணிபுரிகின்ற நெசவாளர்கள் வங்கியில் போய் தான் அந்த பணத்தை எடுக்க முடியும். உடனே போய் கிடைக்காது. ஏன்னா அவர் கூலிக்கு நெசவு செய்கிறாங்க. உடனுக்குடன் பணம் கொடுத்தா தான் அவர் குடும்ப செலவுக்கு அந்த பணம் கிடைக்கும். ஆனால் அதுக்கு மாறாக வங்கியில போட்டு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் அவளுக்கு அந்த சம்பளம் கிடைக்கும். அந்த நிலையம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மாற்றி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அவளுக்கு தினந்தோறும் நெய்கின்ற ஏற்றவாறு கூலி வழங்கப்பட்டது. அது தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இங்க இருக்கின்ற வேளாண்மை துறை அமைச்சர் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கின்ற போது டிராக்டர் மானியம் கொடுப்போம், ஸ்பேர் மானியம் கொடுப்போம். இப்படி இயந்திரங்கள் மானியமாக கொடுத்தது அதிமுக ஆட்சியில். அதெல்லாமே ஆன்லைனில் முறைப்படி ஆன்லைனில் பதிவு செய்யணும். அந்த சீனியாரிட்டி படி அவர்கள் கொடுத்தோம். ஆனால் இங்கே இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர் பொறுப்பேற்றவுடன் ஆன்லைனில் எடுத்துட்டு திமுக காரன் யாரா இருக்கா அவர்களாம் கொடுத்துட்டார். தகுதி இல்லாமலாம் கொடுத்துட்டார். ஒரு டிராக்டர் வாங்குறாந்தா 10 லட்சம் ரூபாய்னா பெண்கள் மேல வாங்கினா 5 லட்சம் ரூபாய் மானியம் அடிச்சுட்டாங்க, ஆட்டை போட்டாங்க. 2 லட்சத்தை வாங்கி யார் டிராக்டர் வாங்கலாம் 2 லட்சத்தை வாங்கிக்கிறது. அதே மாதிரி மற்றவர்கள் வாங்கினா அதில் 4 லட்சம் 10 லட்சம் ரூபாய் மானியம். டிராக்டர் விலைன்னா 4 லட்சம் மானியம். இப்படி சம்மதம் இல்லாத தகுதி இல்லாத விவசாயிகள்லாம் இப்படி டிராக்டர் கொடுத்துருக்கிறீங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தா தோண்டி எடுத்து விசாரணை அமைக்கப்பட்டு இப்படி ஊழல் நடந்தா முறைகேடு நடந்தா தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட பெருமாள் ஏரி, பிரம்மாண்டமான பெருமாள் ஏரியை நாங்க தான் தூர்வாரத்துக்கு டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கணும். திமுக ஆட்சிக்கு வந்தது, மண்ணெல்லாம் அள்ளி வித்து விட்டாங்க. மண்ணெல்லாம் அள்ளி வித்துட்டாங்க. அதைத்தான் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா அதுவும் இல்லை. அப்படியே பில்லை போட்டு அந்த பெருமாள் ஏரியில் இருக்கிற முழு ஏரியினுடைய தூர் வாராம ஒரு பகுதியை மட்டும் தூர் வாரிட்டு எல்லா பணத்தையும் ஆட்டை போட்டதா தகவல். அப்படி உண்மையா இருந்தா முறைகேடு இருந்தா அதிமுக ஆட்சியில் விசாரிக்கப்படும். முழுமையா பெருமாள் ஏரி முழுமையாக தூர் வராமல் இருப்பதாக காலையிலே நடந்த விவசாயிகள் சங்க கூட்டத்தில் விவசாய பிரதிநிதிகள் என்னிடத்தில் தெரிவித்தார்கள். அதிமுக ஆட்சி வந்த பிறகு அதில் தூர் வராத பகுதியை மீண்டும் தூர்வாரி அதிக நீர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அருவாபோக்கு திட்டம் அது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மழை பெய்கின்ற தண்ணி எல்லாம் தாழ்வான பகுதியில் போய் தேங்கி விவசாயிகள் எல்லாம் பெரும் நஷ்டத்துக்குள்ளானாங்க. அவள் பயிர் நட்டு இருந்தா நானே ஒரு தடவை மழை காலத்தில் பார்த்தேன். அப்படியே பயிர் முழுகி தண்ணியில் மேந்துகிட்டு இருந்தது. விவசாயிகள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்றதால் அருவாமுக்கு திட்டத்தை கொண்டு வந்து கால்வாயை அகலப்படுத்தி அதை கரையெல்லாம் பலப்படுத்தி அந்த மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் வடிகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த திட்டத்தை நாங்கள் தான் நிறைவேற்றி கொடுத்தோம். அதோட முந்திரி கொட்டை இருக்குது, முந்திரி கொட்டை அதை கையால் தான் நம்முடைய சகோதரிகள் உடைக்கிறாங்க.
அதுக்கு 600 முந்திரி கொட்டையை உடைச்சா 25 ரூபா சம்பளம் கிடைப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சது. அது உடைக்கின்ற போது அதனுடைய கை முட்டி தேய்மானம் ஆகுது. இதை என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த முந்திரி கொட்டை உடைப்பதற்காக ஒரு சிறிய மின்சாரத்தால் இயக்கக்கூடிய இயந்திரம் அந்த மானிய விலையில அந்த மக்களுக்கு வழங்கப்படும். அதோட இந்த பகுதியில் முந்திரி பலா ரெண்டுமே பிரதான தொழிலா இருக்குது. இதெல்லாம் சீசன் நேரத்தில் இந்த பலா மார்ச்சிலிருந்து பலாப்பழம், அதாவது பலாப்பழம் மார்ச்சிலிருந்து மே மாதம் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது. ஜூன் வரைக்கும் அதிக விளைச்சல் இருக்குது. இப்படி விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது விவசாயிகள் பெரிய நஷ்டத்துக்குள்ளாகிறாங்க. அதை அந்த பலாப்பழத்தை பதப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையும் அதிமுக அரசு நிறைவேற்றப்படும். அதோட மீனவர்கள் இந்த பகுதி நிறைந்த பகுதி, மீன்பிடி தடை காலத்தில் அவர் வழங்கப்படுகின்ற அந்த நிதி உயர்த்த வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில் உயர்த்தப்படும். அதோட மீன்பிடி துறைமுகம் வேகமா துரிதமா அங்க இருக்கிற துறைமுகம் ஒன்று வேலையாகிட்டு இருக்குது. அதனால அந்த மீனவர்கள் பாதிக்கப்படுவதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த துறைமுக பணி வேகப்படுத்தும் சொல்லியிருக்கிறாங்க. அதையும் வேகப்படுத்தி கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து, அதோட NLC நிறுவனம் இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் தனியாருக்கு விற்க முற்பட்டாங்க. அப்ப மத்தியில் காங்கிரஸ் திமுக ஆட்சி இருந்தது. மாண்புமிகு அம்மா தமிழகத்தில் முதலமைச்சர் இருந்தாங்க. ஆக அந்த தனியாருக்கு NLC நிறுவனத்தை விற்பனை செய்கின்ற அந்த முயற்சியை முறியடித்து அவள் விற்ற பங்கு 5% அதிமுக அரசாங்கமே அதை விலைக்கு வாங்கி தொழிலாளர் நலன் காக்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம். ஆக யாருக்கு அதே மாதிரி NLCல விரிவாக்கம் செய்யறாங்க. இந்த விரிவாக்கம் செய்கின்ற பொழுது பொன் விளையக்கூடிய பூமியான விவசாய பூமியை கையகப்படுத்திருக்கிறாங்க. அப்படி கையகப்படுத்துகின்ற பொழுது நியாயமா விவசாயிகள் கேட்கிறாங்க, எங்களுக்கு இந்த இழப்பீடு தொகை போதவில்லை, நீங்கள் கொடுக்கின்ற தொகை போதவில்லை, மார்க்கெட் மதிப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதையும் அம்மாவுடைய அரசு இருந்தபோது மத்திய அரசு போராடி வாதாடி அந்த விவசாயியுடைய நலன் காக்கின்ற அளவுக்கு அந்த இழப்பீட்டு தொகையை அதிகரிப்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே 2026 மலர வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தருவீங்களா? நீங்க மட்டுமல்ல, உங்களோட சார்ந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள்லாம் ஆதரவு வரணும். விவசாயம் செழிக்க வேண்டும், விவசாய தொழிலாளி மணற்குளர வாழ வேண்டும். அப்படின்னா ஒரு பொற்கால ஆட்சி வர வேணும். நானும் விவசாயி விவசாயி கஷ்டத்தை உணர்ந்தவன், ஏழை மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன், விவசாயி தொழிலாளியுடைய கஷ்டத்தை உணர்ந்தவன். அப்படி அடித்தட்டில் வாழ்கின்ற மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு அதிமுக அரசு. அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும். திமுக கோட்டை விட்டு ஓடும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுங்கள். அதே நேரத்தில் கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு வேளை ஒதுக்கப்பட்டால் அவள் யார் வேட்பாளர் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளர் எந்த கட்சி சேர்ந்தவரோ அந்த கட்சி சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை. நன்றி, வணக்கம். பை பை ஸ்டாலின் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாயகன், சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன், ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த
வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதும் குடிமரமது நாயகனும் EPS என்ற இரும்பு மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல
புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதோ குடிமரமத்து நாயகனோ EPS என்ற இரும்பு மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல. வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல. புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல. கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்குனதும் மாணவன உயர்த்தினதோ குடிமரமத்து நாயகனோ EPS என்ற இரும்பு மனுஷதானே. மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்.
நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல